தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கோழிக்கறி கடை, அதாவது சிக்கன் சென்டர் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்களை பார்க்குறது அரிதிலும் அரிது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் வில்லேஜ் சைடு சிக்கன் சென்டர் இல்லைன்னா உடனே ஆரம்பிங்க, நல்ல லாபம் தரும். அப்படி இருந்தால் கடன் வாங்கி மட்டும் தயவுசெய்து ஆரம்பிச்சிடாதீங்க. சரி, அப்படியும் ஆரம்பிச்சிட்டிங்க, சரி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் புதுமையாக எதனா பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக. எல்லோரும் பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா ஒன்று பண்ணணும். கேட்டிங்கன்னா டியூஷன் சென்டர் நான் சொன்னல, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. டியூஷன் சென்டர் ஒருத்தர் ஆரம்பித்தார், ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு, ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தார். அது மக்கள் மனிதர்கள் டியூஷன் சென்டர்லேயே இந்த அளவுக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் கிடச்சிது. இப்போ ஒரு நல்ல லாபத்தில் போனார். ஏன்னா கொரோனா டைமில் ரொம்ப நஷ்டத்தில் இருந்தார். இப்போ நல்ல லாபம் எடுத்துகிட்டு இருக்கார். அந்த வீடியோ வேணால் பாருங்கள், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மகாபாரத யுத்தமே பழைய கோட்பாடுகள், பழைய சட்டத்திட்டம், பழைய கொள்கைகளால் மக்களுக்கு ரொம்ப தீங்கு நடக்குது, ரொம்ப கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மக்களும் மன்னர்களும் அதை ஏற்க மறுத்துடுவாங்க. அதனால் நடந்தது தாங்க மகாபாரத யுத்தமே. முடியாத வரங்களை பெற்றவர் அவங்க ஜோலியை முடிச்சிடுவார் கிருஷ்ணர். என்ன கேட்டிங்கன்னா மகாபாரத யுத்தம் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் நிலத்துக்காகவும் நடந்த சண்டை கிடையாது. பழைய கோட்பாடுகள், பழைய சட்டத்திட்டங்களை எதிர்த்து நடந்த ஒரு புதுமைக்காக நடந்த போர் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம கோழிக்கறி கடைக்கே வருவோம். புதுமைனா எப்படின்னா, நீங்கள் டோர் டெலிவரி பண்ணலாம். அதாவது பக்கத்து வில்லேஜுக்கும் பக்கத்து ஊருக்கும் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் 1 கிலோ 2 கிலோ டோர் டெலிவரி பண்ணலாம். ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்காரங்க மட்டும்தான் டோர் டெலிவரி பண்ணணும். ஏன்னா சட்டம் எதனா இருக்கான்னா நாமளும் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு ஆளை வேலைக்கு போடலாம். டெலிவரி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கறியோட எக்ஸ்ட்ரா காசை 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்களுக்கே சம்பளமாக கொடுக்கலாம். உங்கள் மூலயமா ஒரு குடும்பம் வாழ்ந்த மாரியும் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த மாரியும் இருக்கும். சாயந்தரம் சிக்கன் பக்கோடா, கபாப் அது போல் போடுங்க, சூப்பு போடுங்க. இன்னும் இல்லைங்களா, அதை கூட விட்டுட்டு நீங்கள் சாயந்தரம் தோசை, இட்லி, சிக்கன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டா. ஏன்னா சிட்டி சைடு ரொம்ப பிச்சுக்கிட்டு ஓடுது. இதுபோல் கூட நீங்கள் புதுசாக பண்ணலாம். இதுக்கு எஸ்டிமேட்டாக என்ன செலவாகுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வாடகை அட்வான்ஸை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் வில்லேஜில் ஆரம்பிப்பாங்க, சில பேர் அவங்க சொந்த இடத்துல ஆரம்பிப்பாங்க, சில பேர் சிட்டிக்கு போயிட்டு அங்கே பார்ப்பாங்க. அது இடத்த பொறுத்து வாடகையும் அட்வான்ஸும் மாறுபடும். நான் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் என்ன செலவாகுது, ஒரு செட்டுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு எஸ்டிமேட்டாக ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன், கேட்டுங்க. சொந்த கடையாக இருந்தால் ஓகே, பட் வாடகை கடையாக இருந்தால் நல்லா மெயிலில் பாருங்கள். பப்ளிக் அடிக்கடி போகிற இடமா பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் 4-5 ஊர் மெயினில் இருக்கிற மாதிரி, அதாவது மெயின் ரோடு, சிட்டி அவுட்ரு மெயின் ரோடாக இருந்தாலும் ஓகே தான். சந்தையாக இருந்தால் டபுள் ஓகே. கடை அட்வான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அது நான் சொல்ல தேவையில்லை, அது ஏரியா பொறுத்து மாறுபடும். வாடகையும் அதே போல் மாறுபடும். கோழிக்கறியை உரிக்கிற அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 22,000 வரும் அட்வான்ஸ் மாடலு. கத்தி வெயிட் போடுற மிஷினு, பாத்திரம், வானல், ஸ்டவ், இது போல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வைங்க. முக்கியமாக 2 சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். உணவுத்துறையிலேருந்து தர FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் MSME தொழில் சான்று அதெல்லாம் வாங்கிடலாம். அதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க சேவை மையத்தை போய் பாருங்கள், அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க 1 வீக்கில். ரொம்ப அதிகமாகலாம் செலவாகாது, ரொம்ப பயப்படவும் தேவை. இதெல்லாம் வாங்கி வைங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ஆகாத வரைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ லைசன்ஸும் முக்கியமாக கேட்பாங்க. அதனால் இதை வாங்கி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா தான், நீங்கள் ஒரு 50,000 தான் நீங்களும் கறிக்கடை தொடங்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள்.